வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தட்டி தூக்குறம் போஸ்டிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2013 2022 வரைக்கும் நடந்த குரூப் 2 எக்ஸாமோட ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்துக ஒற்றைக்கல் ரதம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒற்றைக்கல் ரதம் மாமல்லபுரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயில் வந்து காஞ்சி. அடுத்தது வந்து வீராட்டனேஸ்வரர் கோயில். வீராட்டனேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி. அடுத்து பரகராமேஸ்வரர் கோயில், அது வந்து பார்த்தீங்கன்னா குடிமல்லம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஹெக்டர் மன்ரோ வந்து பக்சார் போர், அது மட்டும்தான் சரியாக பொருந்தி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறாக இருக்குன்னா 4th ஒன்று தான் தவறாக இருக்கு. டூர்வாஜித் தஞ்சாவூர் 4th ஒன்று தான் தவறாக இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் கலை மையங்களை அதன் மண்டல தலைமையகத்துடன் பொறுத்துக. தெற்க வந்து எது தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்க வந்து தஞ்சாவூர். அடுத்து வடக்க வந்து எது தலைமையகம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வந்து பாட்டியாலா. அதுக்கடுத்து கிழக்கு வந்து கொல்கத்தா. மேற்கு வந்து உதய்பூர். ஓகே, அடுத்த கொஸ்டின், நாட்டிய சாஸ்திரம் எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாட்டிய சாஸ்திரம் எழுதினவர் வந்து பாரத முனி. பாரத முனி தான் நாட்டிய சாஸ்திரத்தை எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின், அரசர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிலாபத்ரா. அவர் தான் அரசர் காலத்தில் வந்து தலைமை ஏற்றிருப்பார் நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு. கப்பற்படை தளபதி எனவும் அபயோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்ச்சுகீசிய தீரச்செயல் புரிந்தவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தலோமியோ டயஸ், அவர் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், தம்மபாணி எவ்விடத்தின் பழமையான பெயர்னு கேட்டிருக்காங்க. தம்மபாணி அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவோட பழைய பெயர். தம்மபாணி ஸ்ரீலங்கா. கால வரைமுறைப்படி பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கால வரைமுறை எது கரெக்டாக இருக்குன்னா இமயவரம்பன் அவர் வந்து ஃபஸ்ட்டு, செங்குட்டுவன் வந்து செகண்டு, புட்டுவன் சேரல் தேர்டு, கணைக்கால் இரும்புரை வந்து 4th. இந்த ஆர்டர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோழ நாட்டில் வருவாய்த்துறை வந்துட்டு புறவு வரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. வருவாய்த்துறை வந்து புறவு வரி. ஓகே, அடுத்தது, சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசர் முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்பர். மாற்றியவர் வந்து அப்பர். கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக. பாரி. ஆயிரத்தி 498 ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யாருன்னு கேட்டிருக்காங்க. வாஸ்கோட காமா. சித்திரக்கார புலி என அழைக்கப்படுவர் யார். முதலாம் மகேந்திரவர்மன். புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. டச்சுக்காரர்கள். கிதப்பி நவ்ரஸ் என்பது டேஸ் என்பவன் பாடல்களின் தொகுப்பு நூல். இரண்டாம் இப்ராஹிம் அடில் ஷா. புத்த கவிஞர் அஸ்வகோசர் புத்த சரிதையை டேஸ் மொழியில் எழுதினார். சான்ஸ்கிரிட். அஸ்வகோசர் வந்து சான்ஸ்கிரிட் எழுதியிருக்கார். அடுத்தது பொறுத்துக. இது வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா 3rd ஆப்ஷன். எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மோர்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணெடுக்கு முறையை பயன்படுத்தினார்னு கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு. மார்டிமர் வீலர் வந்து அரிக்கமேடில் தான் பயன்படுத்தியிருப்பார் அந்த முறையை. அடுத்தது, செஞ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரிதுர்கா. ஆனைமலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வனதுர்கா. வேலூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜலதுர்கா. பாஞ்சாலங்குறிச்சி வந்து ஸ்தலதுர்கா.
ஓகே, அடுத்த கொஸ்டின். 1504 நிறுவப்பட்ட டேஷ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார். ஆக்ரா நகரத்துக்கு தான் சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்திருப்பார். ஓகே, பிராந்திய வெற்றிகளை முறையான காலவரிசைப்படுத்துதல்னு கேட்டிருக்காங்க. 4, 1, 3, 2 இதுதான், அந்த ஆர்டர் தான் கரெக்டாக இருக்கும். பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது டேஷ் தொடர்புடையது. இறையிலி அப்படின்னா வரி இல்லாத நிலம் அப்படின்னு அர்த்தம். இறையிலினா வரி இல்லாத நிலம். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. டாடா, பை பை.